வணக்கம் மக்களே. இந்த வீடியோல கலைஞர் டிவி பத்தி தான் பேச போறோம். இப்போ கலைஞர் டிவி டாப் 5 டாப் 6 பொசிஷன்ல இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ல. இதுக்கு முன்னாடி பிஃபோர் 7 to 8 இயர்ஸ் முன்னாடி கலைஞர் டிவி ரொம்ப டவுன்ஃபாலா இருந்துச்சு. ஸோ டவுன்ஃபால் ரீசன் என்னென்ன பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா லீகல் கான்ட்ரோவர்சிஸ் அந்த 2G ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கலைஞர் டிவியோட ஹிஸ்டரியை சொல்லிட்டு, இந்த கலைஞர் டிவி 2007ல லான்ச் பண்ணாங்க. அப்போ டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சியில இருந்தாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண கலைஞர் டிவி இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா லீகல் கான்ட்ரோவர்சிஸ் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ். ஸோ இது கேஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால கலைஞர் டிவி ரொம்பவே லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 200 crore கலைஞர் டிவிக்கு கொடுத்தாங்க இந்த ஸ்கேம் மூலமா அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருக்காங்க இடி. இதனால நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதனால கலைஞர் டிவிக்கு ரொம்பவே ஒரு கெடுபிடி வந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்போ நடந்தது அப்படின்னா 2011-12 இது ரொம்ப ஒரு விஷயம் ஹைலைட்டா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரெஷர் அண்ட் மார்க்கெட் டைனாமிக்ஸ். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு அதுக்கு ஈக்குவலேட்டா டஃப் கொடுக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 2008ல ஸ்டார்ட் பண்ண ஜீ தமிழ் 2015-16 ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏகப்பட்ட ஷோஸ் மாத்தி மாத்தி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே கை கொடுக்கல. அவங்களோட லோகோ மாத்தினாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஷோஸ் கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸுக்கு வர ட்ரை பண்ணாங்க. இது மாதிரிதான் கலைஞர் டிவியும் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்கள அப் டு டவுன் வர முடியல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க ஓடி விளையாடு பாப்பா, மடிப்பாக்கம் மாதவன், ரேகா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி பாப்புலரான டிவி ஷோஸ் கொண்டு வந்தாங்க. மக்களிடையே நல்ல ஒரு வியூவர்ஷிப் இருந்தாலும் கூட அவங்களுக்கு டிஆர்பி வைஸ்லயும் நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ரீசன். இது டிஎம்கே பார்ட்டி க்ளோஸ்ல இருக்கிறதுனால ஸோ ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரைஸ்ல இருந்தப்போ இந்த சேனல் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகல அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3 ரீசன் என்ன அப்படின்னா லீடர்ஷிப் சேஞ்சஸ் அண்ட் இன்டர்னல் டர்ன் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். 2013 அப்போ ரமேஷ் பிரபான்றவரை ரிசைன் பண்ணாரு அவரோட பிரசிடென்ட் கலைஞர் டிவி ஸோ ஏன்னா 2G ஸ்கேம் நடந்ததுனால அவருக்கு நிறைய கெடுபுடி நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் லீடர்ஷிப் மாத்துறதுனால ஒரு பாப்புலரான ப்ராப்பர் டைரக்ஷனோட கொண்டு போக முடியாத சேனல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் வைஸும் சரி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க கலைஞர் டிவி. நெக்ஸ்ட் மெயின் ரீசன் மோட்டிவ் என்ன அப்படின்னா 2G தான். இந்த 2Gனால கிட்டத்தட்ட 7 to 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரைலாம் பிஃபோர் 7 to 8 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2021ல அகைன் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் டிவி வேரிய ஷோஸை கொண்டு வந்தாங்க. அது ரிப்பீட்டட் ஷோஸா இருந்தாலும் கூட மக்களிடையே ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெய்வமகள்ல ஆரம்பிச்சு இப்போ உள்ளம் கொள்ளை போகுதுறவர்களும் ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க புது ஷோஸ் கொண்டு வராங்க. ரியாலிட்டி ஷோஸ் ஆன மாஸ்டர் செஃப், வா தமிழாவா, தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் கொண்டு வராங்க. மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ இது டாப் 5 and 6 கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே டியூன்ட்.